தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மை ஊக்குவிக்கிற வார்த்தை, நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. நம்ம சோர்ந்து போகிற நேரங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி நேரங்களில் யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய முடியல, யாரும் நம்மளை உற்சாகப்படுத்த முடியலனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்மளை உற்சாகப்படுத்தும், அது நம்மை பலப்படுத்தும். இன்றைக்கும் நம்மை பலப்படுத்துகிற ஒரு நாளாக அவருடைய வார்த்தை நம்மளுக்கு செயல்படும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் எப்படி இருக்கு? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த வசனத்தை வேற எப்படி சொல்லலாம்னா, ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார், ஆண்டவர் ஒருவரையும் துரத்தி விட மாட்டார், ஆண்டவர் ஒருவரையும் கைவிட மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ள 0% ஹோப், அதாவது நம்பிக்கையே இல்லை, வெறும் பூஜ்ஜியமாக தான் காணப்படுகிறது அப்படின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்றென்றைக்கும் அவர் உங்களை கைவிடாதவராக இருக்கிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையை எடுத்துட்டோம்னா, நம்ம நம்பிக்கையாக இருக்கிறதுக்குன்னு ஒரு சில நாட்கள் இருக்கும், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் இருக்கும். அதாவது நம்மளுடைய பலன் நிறையா இருக்கும், நம்மளுடைய பலன் குறைவாக இருக்கும். ஒரு சில நாட்களில் உற்சாகமாக இருப்போம், ஒரு சில நாட்களில் ரொம்ப சோர்வாக இருப்போம், சில சமயங்களில் ரொம்ப பாசிட்டிவாக இருப்போம், சில சமயங்களில் ரொம்ப நெகட்டிவாக இருப்போம். இது மனிதனுடைய வாழ்க்கை. அது ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், உயரம் தாழ்வு இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் தேவனை பொறுத்தளவில் அவர் என்றென்றைக்கும் மாறாதவர், ஒரே தன்மை உடையவராக இருக்கிறார். அதனால இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறார், என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. God will not forsake us forever. உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் என்றென்றைக்கும் உங்களை கைவிடாதவர். உங்களுடைய சூழ்நிலை மாறினாலும், உங்களுடைய நம்பிக்கை மாறினாலும், உங்களுடைய சக்தி உங்களை விட்டு குறைந்து போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கைவிட மாட்டார். இன்றைக்கும் அதை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை சோர்ந்திருந்தீங்கன்னா உங்களை பலன் கொடுத்து பலன் ஊட்டி எழுப்புற வார்த்தையாக இதை சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கமாக இருந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கும் உங்களை வழிநடத்தி செல்வார், உங்களை புறம்பே தள்ள மாட்டார். He will never fail you, he will never forsake you. இன்றைக்கும் உங்களை கைவிடாத தேவன் உங்களுக்காக இருந்து உங்களை உயர்த்துகிறதும், உங்களுடைய வெற்றியை நீங்கள் பார்க்கிறதுக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு கைவிடாத நாளாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்க.